என் பேர் ராம் சேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த இது மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வரதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. எனை சுடும் பணி வந்து வர 21ஆந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இது அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து நம்ம சார் பண்ணியிருக்காங்க. சார் சித்ராஜன் சார், பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் ஹீரோ மேடம் உபாஷனா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நடராஜ் ஒரு பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம் எங்கள் ப்ரொடியூசர் தான். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்கோட இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ் தான் ஹீரோவா ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன், இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் வந்து கல்யாணம் வேற பண்ணாம பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்கா இருக்கும், பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கப்புறம். அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்து நிறைய சோதனைகள். அவங்க ஹெமான்னு அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதுல எல்லாம் பப்ளிசிட்டிக்காக வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக பரப்பு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்து பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகை ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங் கொடுத்துருக்கோம். ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு. அவரும் எவ்வளோ அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சிருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நடிச்சதுனால அவங்க பாவம் இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஒரு இதில் போடணும் அப்படின்னாங்க. இதெல்லாமே அன்றைக்கி பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. படம் அப்படியா இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா தேடி வரணும், அவங்க அம்மா அவங்களுக்கு மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோம் உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும். நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன்.
எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு அப்படியே வந்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் டப்பிங் போகணும். மீண்டும் பத்திரிகையாளர் எல்லாத்தையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால இன்னும் நான் சொல்றதை விட பத்திரிக்கையாளங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சொன்ன மாதிரி வெளியூருக்கு வந்து வந்தவரை வாழை சார் நீங்கள் சார் ஒரே சார் கூட உட்காந்து சார் ஒரே சாரோட சாரோட பேசுங்க சார். நீங்கள் இருக்கு ஒரே எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தராஜ் பற்றி பாகிராஜ் சொன்னார். உண்மையில் சொல்லணும்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கு சினிமாவில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமாவில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இல்லை 150லேருந்து 160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்க எல்லாம் கவனிச்சுப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாகும். நட்ராஜும் சரி உபாசனாவும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்களோட படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். இவங்கள பல பேர் இன்னைக்கு வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ இங்கேருந்து அமெரிக்காவில் இன்னும் ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். சினிமா உலகத்துடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி வந்து அந்த நன்றி உணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு யார் சினிமாவுக்கு வந்தாலும் நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ராம் சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். மதர் மோகன் டைரக்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குனருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை. நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகிற ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ கதைகள் வந்து இன்னைக்கு கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். நம்ம கதை எழுதுறது தான். இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவன் தான். இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையும். அதுக்கு திரைக்கதை மிகப்பெரிய இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுது. சினிமாவுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம். அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது அது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு நல்ல கதாசிரியர் ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் தான் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. இப்பயே சொல்லிடுறோம். ஒரு சில குறைகள் இருக்கலாம். இவர் புதியவர்கள் அப்படின்னாலும் அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் நட்ராஜ் சுந்தராஜ். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ராம் சேவா டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி, ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் வந்து ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போது ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். எங்கள் அப்பா, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு, நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அண்ட் படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது
சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்றான்றது ஒரு கதை. அது போக இன்னொரு சைடு இருந்த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஹாய் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க. பேரும் பாஸ்னா. இது என்னோட ஐ திங்க் 8வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ராம் சேவா சார் அண்ட் ஹேமா ஆண்டிக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐம் கிளாட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் டீம். எனக்கு இந்த படத்தில் இன்னும் விஷயம்னா மனோபாலா சாரோட ஐ மீன் இப்போ he's not here with us, but I got a chance to play his daughter. So I'm very grateful for that. அதை விட நீங்க எல்லாம் கேள்வி மாதிரி கேட்டிருக்க சின்ன படம்க்கு யார் போய் பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்க மீடியா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸ் அண்ட் வாட்சஸ் விஷுவல் தியேட்டர். தேங்க்யூ. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, கொஞ்சம் போய் பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. ராம் சேவா சார் ஏதாவது சொல்லுங்க. இல்லை, இந்த இனிய தருணத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு பகிர்ந்துட்டா ராம் சேவா சொன்னார். அவருடைய அடுத்த படம் வந்து முழுக்க லண்டனில் படமாக்கிருக்காங்க. ஆரஞ்சு என்ற நிறுவனத்தின் சார்பில் மகிமா தேவன் அண்ணன் தான், அவங்க தான். ஸோ அடுத்தது வந்து அப்படி ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. நிறைய இது வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறத விட நீங்க எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுங்க. நாம எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஏன்பா இது சரியா அப்படின்ட்டு அவங்க தேடி தான் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தேடி தான் போறாங்க, மார்க் போடுறாங்க. அவங்க பே பண்ணா மட்டும்தான் அவங்க நல்லா ரிவ்யூ கொடுக்குறாங்க. அவங்க தேடி தான் போறாங்களே. நாங்க வந்து பே பண்ணி வாங்குறது கிடையாது. எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையா சரிங்களா? நீங்க போய் தேடி உங்களை நான் பாராட்டுறேன். இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற போக்கு இருக்குல்ல, அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க நல்லா தெரியும். அதை நான் வந்து பல முறை கண்டித்திருக்கேன். அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவா இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் வேணும். இந்த ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவா தானா நடந்தா தானே தவிர இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. படம் நல்லா இப்ப லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசா ப்ரொமோட் பண்ணாங்க? ப்ரமோட் பண்ணது மக்கள் தான். படம் நல்லா இருந்தது ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்க வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க, உங்க நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா? அந்த ஹோட்டலில் ஏதாவது காசு தராரா உங்களுக்கு? இல்லை. ஆனாலும் நீங்க அந்த பிஆர்ஓ கேம் பண்றீங்க. ப்ராடக்ட் இஸ் குட், அதனால நீங்க வவுச் பண்றீங்க. அதுதான் சினிமா. சினிமா இப்போதானே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போதான் இருக்கு, இன்ஸ்டா ஹேண்டில் இப்போதான் இருக்கு. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால பாவரசியில பீன்சிங் படம்லாம் வெற்றி பெற்ற போது இவங்க எல்லாம் யாரு இருந்தாங்க? ஒரு விஷயம் சொல்றேன், உண்மையை சொல்றேன். பெரிய நடிகருடைய படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது 2வது விஷயம். எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் இருக்கு. நீங்களே கூட ஒரு 8 படம் வருது, கூட விடாமுயற்சி வருது. ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு நீங்க எதை படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும் அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம அதை போய் சிக்கிக்க கூடாதுன்னு தானே. டிராபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது, இருந்தும் டிராபிக் ஜாம்ல கார் ஓட்டுவானா புத்திசாலித்தனமா ஒரு நாள் தள்ளி போலாம்னு நினைப்பானா? அதான் நீங்க பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க விளையிட மாட்டீங்களா? அந்த போக்கு தான். இந்த படத்துக்கு இது எல்லா இடத்துக்கும் நடக்கும். இந்த படத்துக்கு நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஜனவரி 10ன்னு போட்டிருந்தாங்க. மற்ற விஷயத்துல இருந்து எப்படியாவது இணைய சுடும் போனீங்க திருப்பி ட்ரை பண்றாரு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே இல்ல நாங்க வந்து இல்ல இவ சொல்லட்டும் சார். நல்ல கேள்வி கேட்டீங்க சார். எனக்கு சுடும் பண்ணி இங்க வாங்க, இங்க ஆக்சுவலா சார் என்னை சுடுமணி தலைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா, இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க,
அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப், அது ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்பயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் இந்த கான்செப்டே. இப்போ நம்ம சும்மா வழிபோக்கில் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், பட் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கோம், ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அங்கே தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் எனை சுடும் பனி. நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில. ஸோ அதான் சார் எனை சுடும் பனி. என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷமா இருந்தா கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான், சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா தான், அது வந்து அது உண்மை. அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த மனசுல ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. அதுதான் என்னை சொல்லி சார் 21 ரிலீஸு. இந்த ஃப்ரைடே ரிலீஸ். ஆமா, எல்லாம் உங்களை சாரி வீடியோ ஓட்டி இருக்க போகுது. மார்ச் 21 உங்களை நம்பித்தான் இருக்கு. தயவு செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா சார், இல்ல கமர்ஷியல் 2 தான் சார். கிரேம் 2 சார். சாரி தேட்டரா சார்? சார் இப்போதைக்கு 40 பிளான் பண்ணிக்கலாம் சார். 40 இல்ல 40 தான் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் படம் கண்டிப்பா நல்லா இருக்கும், மேற்கொண்டு தேட்டர் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. லாஸ்ட் கடவுள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சாரு வந்து அடுத்து என்னுடைய ப்ராஜெக்ட்ல ஆரஞ்சு ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு மஹிபா தேவன் அண்ணன் ப்ரொடியூசர்ல அந்த சாரு லண்டனுக்கு போறோம். உங்களுடைய இதே மாதிரி இந்த படம் மூலியமா எனக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ உங்க சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.